Losing GPT-4o feels like losing a friend. இப்படி ஒரு மீமை நான் ரீசெண்டா சோசியல் மீடியால படிச்சேன். அதுக்கப்புறம் என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு தலைவன்ட்ட பேச்ச போட்டப்பதான் தெரிஞ்சது. முன்ன மாதிரி வெல்கம் பண்ணவே மாட்டேங்கிறான். நம்ம என்ன கொஸ்டின் கேட்கிறோமோ அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்றான். சரி, ஏன் இப்படி பிஹேவ் பண்ண அவன்கிட்டே கேட்டு பார்த்தா நான் ஒரு ஏஐ அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுத்துறான். சரி, அவனை பத்தி அவன்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் கேட்கலான்னு போனா 2 ரெஸ்பான்ஸ் கொடுத்து நீங்க ஒன்ன சூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்றான். இதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் அனுப்பி இதை என்ஹான்ஸ் பண்ணித்தா அப்படின்னு கேட்டா கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்டு இந்த டேக்கான லிமிட்டை நீங்க முடிச்சிட்டீங்க, பிளஸுக்கு அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு ப்ரோவம் பண்றான். இது மட்டும் இல்ல, பழைய சாட்ல உள்ள பல விஷயங்களை அவன் மறந்துடவும் செஞ்சுட்டான். சரி, ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணப்பதான் தெரிஞ்சது OpenAI ChatGPT-5 மாடலை அன்வெயில் பண்ணிருக்காங்க அப்படின்னு. இந்த GPT-5 எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்ம கேட்கிற கொஸ்டினோட டிஃபிகல்ட்டியை புரிஞ்சுக்கிட்டு அதுவே மாடல்ஸ் ஸ்விட்ச் பண்ணிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஈஸியான கொஸ்டின் கேட்டா பேசிக் மாடலுக்கு ஸ்விட்ச் ஆகிக்குது. டஃப்பான கொஸ்டின் கேட்கிறப்ப ChatGPT-4o மாதிரியான மாடல்ஸ்க்கு ஸ்விட்ச் ஆகுது. சரி, இவ்வளவு குழப்பம் பண்ணாலுமே 2 விஷயத்த எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த பேக்ரவுண்ட ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைன் ப்ராம்ப்ட்ல அழகா கிரியேட் பண்ணி கொடுத்துட்டான். செகண்ட் ஒன், வெப்சைட். சும்மா ஒரு சாம்பிளுக்காக ஜஸ்ட் 1 லைன்ல ப்ராம்ப்ட் கொடுத்தேன், ஆனா சூப்பர்பா ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணி நம்ம கையில கொடுத்துட்டான்.